ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6 மொபைல் நம்ம கைவசம் இப்போ வந்திருக்கு. சரியா? என்னென்ன மொபைலுன்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இது வந்து சாம்சங்கில் வந்து வெறும் 5800 தான் போட்டிருக்காரு. 5800. இது என்ன மொபைலுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். எதுங்க என்ன மாடல் பா இது? இன்னும் புரியல. இது வந்து M14 சாம்சங் கேலக்ஸி M14 ஒரு மொபைலு. 5800. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 5800 போட்டிருக்காரா. ஜிபி ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேமு, 64 GB. ஸோ அதனால தான் இது ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. 5800 5G மொபைல். ஆனால் அடுத்தது மோட்டோவில் வந்து வித்தியாசமான மொபைலாக இருக்குது. பார்க்கவே 7500 தான் போட்டிருக்காங்க. 7500. இதெல்லாம் எதுவும் டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ணாத மொபைலு. சர்வீஸ் போகாதது. ரஃப் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும் இந்த மொபைல்லாம். மோட்டோ G34. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 4 GB ரேமு, 128. சரியா? கேமரா A to Z. மொபைல் வந்து சர்வீஸ் போகாதது, தெளிவான மொபைலு. 7500. ஐக்யூன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஐக்யூ என்ன மாடல்னு தெரில. ஸோ ஐக்யூவில் வந்து Z9 8128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாதது. மொபைல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோலேயே ஓரளவு கெஸ் பண்ண முடியும். கொஞ்சம் பவுச் அடையாளம்லாம் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் கூட 1-2 இடத்துல பிரிஞ்சுது. அதான் பெயிண்ட் போயிடுச்சு. சரியா? இதோட விலை 10500. ஐக்யூவில் Z9 8128. ப்ரைஸ் வந்து 10500, 10500. அடுத்ததாக சாம்சங்கில் வந்து இது என்ன மாடலு? சாம்சங் ஆன் ஆகட்டும். அடுத்ததாக ரெட்மி. ஸோ ரெட்மியில் வந்து 6800. எல்லாமே 5G மொபைல் தான். இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே 5G மொபைல் தான். டிஸ்பிளேயில் ஒரே ஒரு லைன் இருக்குது. இதெல்லாம் ரெட்மியில் வந்து Note 12 Pro அப்படின்னு ஒரு 5G மொபைல் தான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேமு, 256 GB. ரெட்மியில் வந்து Note 12 Pro. ரெட்மி Note 12 Pro 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8, 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனாக இருக்குது. டிஸ்பிளேயில் ஒரே ஒரு இப்போ லைன் இருந்துச்சுப்பா. இந்த மொபைலா இதுதானா? இப்போ இதில் லைன் வந்துச்சுல. இதில் இந்த மொபைலில் இப்போ லைன் இருந்துச்சு பார்த்தா. டிஸ்பிளேல லைன் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் லைன்லாம் இருக்காது. அப்படியா? சரி விடு. நான் தான் சரியாக பார்க்கல போல. ஓகே, டிஸ்பிளேல லைன்லாம் இல்லை பஸ். நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன். 6800. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6800. ஆமாம். ரெட்மி Note 12 Pro 5G மொபைலு. 8 GB ரேமு, 256. கேமராலாம் கொஞ்சம் வச்சு காட்டு. ரொம்ப கம்மியாக தெரியுதுல்ல? கேமராலாம் செக் பண்ணிக்க. கேமராலாம் சூப்பராக இருக்குது பஸ். மற்றபடி மொபைலில் எந்த இஷ்யூ இல்லைன்னு தெரியுது. ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காரு. எப்படி இவ்வளோ கம்மியாக போட்டாருன்னு தெரில. கூட கோடு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன். 6800. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மொபைல் இது?
12,000 இது. இது என்ன மாடல்ன்றதை பார்த்துருவோம் சரியா. 12,000 ருபீஸு சாம்சங்கு. சாம்சங் A34 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8128 12,000 போட்டிருக்காரு சரியா. A34 ஏற்கனவே நம்மகிட்ட வந்து அங்கே ஒன்று இருக்குது 8128 11,500. இது வந்து 12,000 போட்டிருக்காங்க. அடுத்தது ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா 7,800 7,800. சார்ஜ் இல்லை. இது என்ன மாடல் இது போடுங்க டக்குன்னு. இதை முடிச்சா தான் முடிக்க முடியும். இது என்ன மாடல் இது ஓப்போ? ஓப்போ என்னமோ ஒரு மாடல் சுத்தமாக சார்ஜ் ட்ரையாக இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிச்சேன். அப்புறம் கோடு இருக்குன்னு நினச்சாப்பா. வீடியோ போட்டுட்ருக்கேன்பா. என்ன வேணும் சொல்கிறியா? புரியுது. ஆமாம்மா. என்ன தொழிலெலாம் விட்டியா? ஹலோ என்னாச்சு? ஆனால் இந்த எம்ஐயில் என்ன ஃபால்ட்? ஆப்ரேஷன் பண்ணிட்டியா? என்ன ஆப்ரேஷன்? ஓ டிஸ்பிளே சரி லைன் இருக்கா? இருப்பா தரம்பா. அது லைன் இருக்கா? லைன் எங்கே பாருங்க? லைன் இல்லையே. அப்பப்போ வந்துட்டு போகும். அப்படியா பாஸ்? இதில் வந்து லைன் இருக்குன்னு சொல்லி இப்போ ஃபோன் பண்ணார் அவர். ஆனால் வந்து போகும்னு சொல்கிறாப்புல. உள்ளே இருக்கா பாரு. அதான் உள்ளே தான் இருக்கான். அது தெரில. வந்தால் தான் வந்துட்டு போகுமா. இப்போ அதான் நான் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்னடா திடீர்னு லைனை காணுமேன்னு பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம பேசிடுவோம். இந்த வீடியோ முடிக்கணும். ஓப்போ A3X 5G மொபைலு 4GB ரேமு 64GB 7,800.